Hi friends, this is Hema, Reiki Master, Life Coach and Tarot Reader. இன்னைக்கு நம்ம வந்து முருகர் மெசேஜ் பார்க்குறோம். முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகரோட blessings பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறார் பார்க்கலாமா? நிறைய நான் வந்து ஷார்ட் வீடியோ தான் எடுக்கணும்னு வந்தேன். இப்போ வந்து லாங் வீடியோவுக்கு வழி சொல்கிறேன். நான் ஷார்ட் வீடியோ தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஷார்ட் வீடியோ தான் அது. ஃபஸ்ட்டு 3 கார்டு எடுத்துக்கிறேன். முருகரோட பக்தர்கள் இவ்வளோ சோக கீதம் பாடலாமா? ரொம்ப 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 8 கால் வருது. எஸ், முருகரோட பக்தரான நீங்கள் ரொம்ப அன்பானவங்களா இருக்கீங்க. ஓகேவா? உங்கள் லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கும். அதே நேரத்தில் சில பேரோட காசிப், அதாவது உங்களை பற்றி சில பேர் காசிப் பண்ணுறது, இல்லைனா வந்து உங்கள் கூட வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள் இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த நபரால், அந்த பர்டிகுலர் நபர், அது சில ஒரு முக்கியமான உறவுகளாக இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸில் கணவன் மனைவி இருந்தீங்கன்னா உங்கள் கணவன், அந்த மாதிரி. இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல், ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில். ஓகேவா? ஸோ அவங்க ரொம்ப உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க. இந்த வலி வேதனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் அதுலேருந்து ஒரு சிலர் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பயம், பதட்டம், அந்த பாஸ்ட் லைஃப் உங்களை ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைனா லவ் லைஃப்லையும் தெரியுது. இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, இது வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. இந்த விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு நேரம் நல்ல ஒரு பாசிட்டிவாக நினைப்பீங்க, செய்யலாம், இதுலேருந்து வெளில வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு நேரம் ரொம்ப பயப்படுறீங்க. முருகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ரீயூனியன் கேட்குறீங்கன்னா ரீயூனியன் கண்டிப்பாக பண்ணித்தரேன். உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ நீங்கள் இருக்க அந்த மன இறுக்கம், வலி, வேதனை எல்லாத்தையும் வந்து சரண்டர் பண்ணுங்கள். இது எதனாலன்னா, உங்களோட நபர் உங்களுக்கு அந்த வலி வேதனையை ரொம்ப கன்னிங் பர்சனாக இருக்காங்க உங்கள் பர்சன். அதனால் அவங்க வந்து உங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட் இல்லை, ஃபைனான்ஸ் சப்போர்ட் இல்லை. அதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ ரீயூனியன் கேட்குறீங்க. ஓகேவா? ரீயூனியனுக்கு என்ன சொல்கிறார்? ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரகிள் இருக்குது கைஸ். சரியான முடிவு எடுக்கக்கூடிய தருணம் இது. சில பேர் வந்து இதை ரீயூனியன் பண்ணிங்கனாலும் நீங்கள் நிறைய இதுக்காக போராட வேண்டியிருக்கும். போராட்டமான வாழ்க்கையாக தெரியுது. ஓகேவா? டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. இது ஒரு சிலருக்கு, இது கலெக்டிவில் வருது. சில பேர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அதை வந்து விட்டுட்டு போகிறதா, இல்லைனா இதுலேயே வந்து திரும்ப ரீயூனியன் பண்ணுறதாங்கிறது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 21 அமாவாசை தினம். அன்னைக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், உங்களோட ஆராச்சக்ரா பிளாக்கேஜஸ், கர்மா கிளன்சிங், பிளாக் மேஜிக், அதோட அந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி பிளாக்கேஜஸ் கட்டுகள் உடையும். ஓகேவா? ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட், யாருக்காவது ஹில்னஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து தீட்சை வகுப்புகள் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவைலபிள் தீட்சை அன்றைக்கி இருக்குது. ஓகேவா? முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, அதாவது இது நியூ மூன் டே சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை தினத்தை,
இதுக்கப்புறமா வந்து 3ஆம் பிறை வரும். அந்த டேவும் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி நியூ மூன் டேயில் பண்ணிக்க முடியாதவங்க 3ஆம் பிறை அன்றைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 2 நாள் உங்களுக்கு அவைலபிள், 21, 23 இந்த 2 தினங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல அபரிவிதமான பலனை கொடுக்கும். நியூ மூன் டே அன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டொனேஷன், அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக, இந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகள், அந்த முதியவர் பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தப்படும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிருக்கு, ஏதோ சண்டை சச்சரவு நடந்திருக்கு, இந்த உறவு வந்து நீடிக்கணுமா, இதுலேருந்து வெளில வரணுமா, முடிவெடுக்க தெரியாமல் இருக்கீங்க. பட் வந்து டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களுக்காக அலைன் பண்ணப்பட்ட ஒரு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஓகேவா? இது ஒரு சிலர் நீங்கள் வந்து இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல பார்ட்னர் வருவாங்களா, இந்த லைஃப் சைக்கிள் மாறுமா, எல்லா விதத்திலும் ஸ்டெபிலிட்டி தருவாங்களா, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப நாள் இந்த பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு, உங்களுக்கான கதவுகள் கண்டிப்பாக திறக்கப்படுகிறது, அவர் உங்களுக்கான பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாரு. ஆனால் உங்கள் எனர்ஜியை கொஞ்சம் பாதுகாத்துக்க சொல்கிறார். ஓகேவா? உங்கள் எனர்ஜியை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க. உங்களோட எமோஷ்னல் லாக்கில் நீங்கள் சரி பண்ணி உங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்க காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. பட் இப்போ நீங்கள் எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. அவர்கிட்ட நம்பி சரண்டர் பண்ணுங்கள். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, இந்த பயம் இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுறணும். ஓகேவா? டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கான நல்ல காலம் வரப்போகுது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ஓகே? ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டதுனால இதிலேருந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான அந்த விஷயங்களை ஏறெடுக்கணும். உங்களோட அந்த செல்ஃப் கேர் வரணும். ரொம்ப உங்களை வந்து இந்த பாசிட்டிவ் தாட்லேருந்து, அதாவது உங்களோட ஆழ்மன பதிவுலேருந்து வெளில வாங்க. ஓகே? நிறைய பேருக்கு ஹெல்த்து கூட பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் ரொம்ப இதாக இருக்குன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பிளாக் மேஜிக்னால இந்த நல்ல ஒரு லைஃப் உங்களை வந்து விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பிளாக் மேஜிக் இருக்கிறனால தான் உங்களுக்கு நிறைய லைஃப், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கலாம், அந்த லைஃப்பும் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. இப்போ செகண்டாக வந்த இந்த லைஃப்பும் பிரேக் ஆகிருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிளாக் மேஜிக். ஆனால் இது வந்து சோல்மேட் கனெக்ஷனாக சில பேருக்கு இருக்குது. இது வந்து கலெக்டிவில் வருது. நான் சொல்கிற விஷயம் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த இதில் வந்து டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா அந்த ரெக்வஸ்ட். ஓகேவா? ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது. சில பேர் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்க நீங்களே கூட ஒரு மாஸ்டராக இருக்கலாம், மற்றவங்களை வந்து ஹீல் பண்ணக்கூடிய அந்த ஹீலிங் சர்வீஸில் கூட நீங்கள் இருப்பீங்க. சில பேர் வந்து டாக்டர்ஸ், ஓகேவா, நர்ஸ், அந்த மாதிரி ஃபீல்டு, மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஃபீல்டு, அது எது வேணாலும் இந்த பர்டிகுலராக இந்த மாதிரி ஹீலிங் தரக்கூடிய பர்சன் நீங்கள். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் இவ்வளோ ட்ராஜடி போயிட்டுருக்கு. ஸோ இந்த தொடர் ஃபெயிலுக்கான காரணம் ஒரு பிளாக் மேஜிக்னால இந்த லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. இது வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் இதை விட்டுட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. இதை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வாங்க. ஆனால் நீங்கள் சேஃபர் சைடு உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோடு நீங்கள் வெளில வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆறா சக்கர பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்கள். பிளாக் மேஜிக்லாம் இருந்ததுன்னா அது பின்னாடி போகாதீங்க. அதை எடுக்கிறேன், அதை வைக்கிறேன் அப்படின்றவங்க பின்னாடியெல்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து ட்ராஜடி நிறைய இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் கிளியர் ஆகுது. நீங்கள் வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள்.
முருகர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். இல்லை குருமார்கள் உங்களுக்கு யாராவது நல்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க. இல்லை யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்லேயே வந்து நீங்கள் ஹீலிங் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து சில மந்திர தீட்சைகள்லாம் நான் கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் வாங்கி உங்களுக்குள்ளே சித்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனி வர காலம் நல்ல காலமாக இருக்கும். ஓகேவா? ஃபார்வர்டாக தான் போகணும். இது ஒரு சில செல்லங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும். நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஏற்கனவே ஒரு சிலர் வந்து உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் தான் அது. ஆனால் உங்களுக்கு பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதோ அந்த கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் அந்த குட் சோலை மிஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஃபார்வர்டாக போகிறீங்க. ஃபார்வர்டாக போங்கன்னு தான் சொல்கிறார். அப்போது உங்கள் வழிகளில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி ஒரு நபர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷமா? ஓகே. மோஸ்ட் ஆஃப் இந்த ஒரு இம்பேலன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாரோ ஒருத்தர் இந்த உங்களுக்கு சில இன்ட்டு கொடுக்குறாங்க. அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பர்சன் கொஞ்சம் நல்ல ஃபீமேல் எனர்ஜி வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்களை நெக்ஸ்ட்டு மணிக்காக கூட மேபி இந்த பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கலாம். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு வேலையில் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் அந்த பிஸ்னஸையோ இல்லை சரி ஒரு வேலையோ சரி 2 மாதம் 6 மாதத்துக்கு மேலே அது நிற்காது. உங்களுக்கு 1 வருஷம் ட்ரை பண்ணுவீங்க, மேக்ஸிமம் 1 வருஷம் தான். அதில் அந்த 6 மாதம் 1 வருஷத்துலேயே நீங்கள் பேக் வாங்கிடுவீங்க, ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்குள்ளே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே தான் யாரோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அது ஒரு கசன் மாதிரி இல்லைன்னா ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க செய்கிறாங்க. ஓகேவா? இதனால தான் இந்த ஹார்ட் பிரேக். ஸோ உங்களோட அந்த வேலையில் கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி ரொம்ப வந்து யூனிவர்ஸ் கிட்ட முருகர்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க. முருகர் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இவ்வளோ ட்ராஜடி இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து கடவுள் முன்னாடி வந்து நின்னா கூட உங்களுக்கு தெரியாது இவ்வளோ பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா. ஓகேவா? அது வந்து நல்ல விஷயங்களை தடுத்துடும். இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியில் மாட்டிருந்தீங்க. அதனால் உங்கள் ஹெல்த்தை கவனிங்க. ஓகே? இப்போ ரீசெண்டாக ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப தனிமைப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்கள் வேலையில் கூட ஒரு பெரிய விஷயங்கள் ஒரு பிரேக் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து வேலையை கூட விட்டுட்டு வேலையை இழந்திருக்கலாம். பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் நடந்திருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமணத்துக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைய போகிறாங்க. ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கீங்க நீங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து ஐடி செக்டர், நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஜாப் பண்ணுற மாதிரியான ஃபீல்டு, ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதாவது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அபவ் 30, 45 அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் அமைச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு பர்சன் வருவாங்களா? இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியடில் தான் இருக்கீங்க. ஓகேவா? அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சீக்கிரமே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நடந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் நடந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணலைன்னா இந்த நியூ பிகினிங்ஸ் நியூ லைஃப் கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எப்படின்னா நீங்கள் இந்த பழைய லைஃப்பை விட்டுட்டு அந்த நியூ லைஃப்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் வந்து இந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேங்குது உங்கள் மனசு. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு இதிலேருந்து வெளியே வரதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு ஹீலிங்லாம் தேவைப்படுது, இல்லை மெடிடேஷன் தேவைப்படுது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இன்னொரு லைஃப்பில் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகணும். அப்போ அந்த லைஃப் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட அந்த உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி மற்றவங்கள உங்களோட லைஃப் பார்ட்னரை பாதிக்குது. அதனால தான் கிளாஷ் நடக்குது. ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் வேலையிலையும் சக்ஸஸை தருவேன்,
உங்ககிட்ட இருக்க ட்ராபேக்கை சொல்கிறார். ஏன் உனக்கு வந்து முருகா நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட ப்ரே பண்ணுறேன், எனக்கு ஏன் இதெல்லாம் தள்ளி போகுது, இது ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அதனால தான் இவ்வளோ ரீசன். இது ஃபுல்லுமே வந்து உங்களோட எரருக்கான அந்த ஏன் அந்த தடைக்கான காரணங்களை கொடுத்துட்ருக்குறாரு. இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க சொல்கிறார். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதை நான் ஷார்ட் வீடியோ போடலாம் சொல்லிட்டு தானே எடுத்தேன். ஏன்னா லாங் வீடியோ தான் கொண்டு வர்றாரு பாருங்கள். லாங் வீடியோ தான் கொண்டு வர்றாரு. சரி, கவலைப்படாதீங்க. இந்த தலைவிதியை மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? டிவைனால் மட்டும்தான் இந்த கார்மிக் சுச்சுவேஷனில் இருந்து இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி பண்ணுற அந்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு டிவைன் வச்சுருப்பாங்க. ஆனால் பொறுமையாக நீங்கள் வந்து எதையுமே அவங்கள வந்து பண்ண வேண்டாம், அது தானாக நடக்கும். இறைவன் அவங்கள பார்த்துக்குவாங்க. ஆனால் அதை டாலரேட் பண்ணி நீங்கள் அந்த அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குன்னு அவங்க பிளாக் மேஜிக் பண்ணாங்கன்ட்டு நீங்களும் பிளாக் மேஜிக் பண்ண போகாதீங்க. அது வந்து சரியான வழியாக இருக்காது. அதை எடுக்க முடியாது, பிடிக்க முடியாது. அதுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும், உங்கள் மணி வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் குருமார்களை அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுறது தான். குருவோட அந்த இனிஷியேஷன் நீங்கள் வாங்கி அவங்களோட ப்ரொடெக்ஷனில் வந்துட்டிங்கன்னா டிவைன் பவர் எடுத்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். டிவைன் எனர்ஜியில் நீங்கள் வரீங்கன்னா டிவைன் லைட்டில் வந்துடுவீங்க. அந்த நெகட்டிவ் இருள் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஓகேவா? நிறைய பேர் பலனடைஞ்சு நம்மகிட்ட சாட்சியம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பிளாக் மேஜிக்னால எவ்வளோ கல்யாணம் தள்ளி போகிறது, வேலை வாய்ப்பில் வந்து நிறைய வந்து வாய்ப்புகளை தவற விடுறது, இது மாதிரி எல்லாமே நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு அது வந்து தெரியும். நான் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து அந்த ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். அவங்களோட சாட்சியம், அவங்க அந்த மாதிரி லேகிங்கில் இருந்து நம்ம சேனல் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அதை இந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுக்கும் பொழுதே சில பேருக்கு வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்லாம் பண்ணும் போதே நிறைய மாற்றங்கள் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட சாட்சியத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் முடித்த பிறகும் அவங்க லைஃப்பில் நடக்கிற அந்த அற்புதமான அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் இந்த அற்புதம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையிலையும் இதெல்லாம் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு, அது வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வஸ்ட் என்ன, பர்சனல் ரீடிங் வேணுமா, அந்த விவரத்தை சொல்லி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எந்த கோர்ஸ் கற்றுக்கணுன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் உங்களோட லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா தான் உங்களோட கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி கிளன்சிங் கொடுக்கலாம், என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? பொதுவாக எனக்கு ஒரு ஹீலிங் கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதை மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணாமல் எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மெடிக்கலில் போய்ட்டு ஏதோ மாத்திரை வாங்கி போட்டுக்கோங்க, அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது இதில். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் அந்த ப்ராசஸ் எடுக்கும் போது உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அந்த ப்ராசஸ் முடிஞ்சது பிறகு உங்களோட பேட்டர்ன் எப்படி மாறி இருக்குன்னு நீங்களே ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். புரியுதா? இது உங்களோட உடல், மனம், ஆன்மாவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதுதான் லைஃப் கோச்சிங் கிளாஸ். இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு நல்ல உங்களுக்கு வந்து அற்புதமாக வேலை செய்யும் அந்த டாபிக். ஓகேவா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கலாம். நம்மகிட்ட மாஸ்டர் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது, டேரட் ரீடிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அது பேஷனேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கிளாஸ் கற்றுக்கோங்க. பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு நல்ல வேலை இல்லை, தொடர்ந்து ஃபெயிலியர் வருது அப்படிலாம் இருந்துச்சுன்னா, தொடர் ஃபெயிலியர் அப்படின்னாவே அங்கே வந்து ஆழ்மன ரெக்கார்டு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கார்மிக்காக இருக்கும். ஏன்னா அந்த கார்மிக் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஆஸ்ட்ரோ படி பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் அப்போது வலுவிழந்து இருக்கும். அப்போது அவங்களோட எனர்ஜி இல்லாததுனால உங்களுக்கு அந்த ட்ராஜடி இருக்குது. எந்த கிரகமும் வந்து உங்களுக்கு இதை வந்து இது கொடுக்கணும்னு வரமாட்டாங்க. அவங்களோட எனர்ஜியை உங்களால் எடுக்க முடியாததுனால தான் அந்த எரர் வருது. ஓகேவா? அதுக்காக தான் உங்களை வந்து சித்தர்களுடைய அந்த இது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்களோட அந்த 7 சக்கர நிலையில் வந்து சக்தி மையம் சொல்லுவோம். அது ஆமாம்
சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணி அதை ப்ராப்பராக நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அதை பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு எனர்ஜி வருதுன்னா அதை பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொண்டு போய் மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்கல்ல, உங்கள் ஃபோக்கஸிங் எங்கே இருக்கோ அங்கே உங்களோட எனர்ஜி பாஸ் ஆகிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து மாஸ்டர்ஸ், நிறைய ரைக்கி ஹீலர்ஸ்லாம் கூட அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நான் வந்து கிளியரன்ஸ் கொடுத்து சரியாக இருக்காங்க. ஓகேவா? அப்போ சாமானிய மக்களுக்கு அது எவ்வளோ வேலை செய்யும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு ஆறாவை நான் பவர் பண்ணுறேன், சக்கராவை பவர் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப எவ்வளோ நேரம் எத்தனை நெகட்டிவான மனிதர்களோட சுற்றின்னு இருக்கிறீங்க. அவங்களாம் உங்களை மாதிரி பாசிட்டிவான எனர்ஜி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட எனர்ஜி உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸில் நீங்கள் வந்து விழிப்பு நிலையில் எவ்வளோ நேரம் இருக்கீங்கன்னா ஒரு 16 மணி நேரம் மேக்ஸிமம் சொல்ல, ஒரு 8 மணி நேரம் நீங்கள் தூக்கத்தில் இருப்பீங்க. ஓகேவா? 16 மணி நேரம் விழிப்பு நிலையில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் எந்த விஷயத்தை, எந்த நபரை பற்றி நீங்கள் அதிகமாக யோசித்து எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சி கவலைப்படுறீங்களோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அங்கே நீங்கள் என்ன தான் ஆரா சக்கராவை பவர் பண்ணி வச்சுருந்தாலும் எனர்ஜி அங்கே போயிடும். அப்போது நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டதே வேஸ்ட்டு. நீங்கள் இருந்த உங்களோட எனர்ஜி ஃபுல்லாத்தையும் அவங்க ஸ்டாக் அவுட் எடுக்கிற மாதிரி அப்படியே போயிடும். அவங்களுக்கு அவ்வளோ ட்ரெயின் ஆகிடுவீங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ கற்றுக்கிட்டு இவ்வளோ பண்ணுறது வேஸ்ட்டு தானே. அதுக்கு தான் சரியான மாஸ்டர் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதை வந்து ப்ரொடெக்ஷனோடு நீங்கள் செய்யணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட அந்த கைடன்ஸில், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸில், அவங்க இனிஷியேஷன் பண்ணி தீட்சை கொடுத்து உங்களை வழி நடத்துகிறாங்க, உங்களுக்கு சரியான ப்ரொடெக்ஷன் கொடுத்து மந்திராஸ் கொடுத்து உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் பண்ணிக்கோங்க. நானே வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயும் தெரியலன்னா நீங்கள் டிவைன் பாத் சேனலில் கூட பண்ணிக்கலாம். நான் எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுத்து 3 to 6 months உங்களுக்கு வந்து ஃபாலோஅப்ஸும் இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒரு 1 time நீங்கள் வந்தீங்க அதோட விட்டுடலாம், நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் அந்த ஸ்ட்ரகிள் எதனால் வந்தது, இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த ஒரு ஃபாலோஅப்ஸ், அந்த ஃபீட்பேக் எல்லாமே நாங்கள் கேட்டுட்ருப்போம். அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தால் சரி பண்ணி கொடுத்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அவங்க கூடவே பயணிப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ புரிஞ்சிச்சா? டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இன்றைக்கி முருகர் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன், ஷார்ட் மெசேஜாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஐடியா இருந்தது. ஆனால் அவர் வந்து நீ ஃபுல் வீடியோ தான் எடுக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? யாம் இருக்க பயமே. அவர் இங்கே ஹேமாவா சுமதியா, எனக்கு 2 ஹேமா சுமதி எல்லாமே அவர் தான். ஓகேவா? அதனால் அவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸை எடுங்க, குருமார்களை கைப்பிடிங்க. ஓகேவா? இந்த குரு வந்து உங்களோட ஸ்கூல் டீச்சர் மாதிரி கிடையாது. பாருங்கள், இது உங்களோட வாழ்வியலை சொல்லித்தரக்கூடிய இந்த வாழ்க்கை பாடத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போகிறதுக்கான அற்புதமான வழிகளை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். உங்களோட வழிகள் எல்லாம் திறக்கும். நீங்கள் தைரியமாக மூவ் ஆன் பண்ணி சக்ஸஸ் பார்க்க முடியும். அதுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும். ஓகேவா? இதுதான் ஒரு பெரிய விஷயம், அதோட சூட்சும ரகசியம். நீங்கள் தேவையில்லாமல் அந்த 10 நிமிஷம் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு ஆறாவை பவர் பண்ணுற, சக்கராவை பவர் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள் பவர் ஆக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவான மனிதர்களையும் நெகட்டிவான விஷயங்களை தான் பவர் பண்ணி விட்டுட்டு இருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போயாவது புரிஞ்சுதா? இன்றைக்கி ரீடிங் நான் இவ்வளோ எனக்கு சுத்தமாக இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ தாட்டை இத்தனை விஷயங்கள் சொல்லுவேன்னு எனக்கு நிஜமாக எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஷார்ட் இப்போ வந்து நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம ரீடிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வந்தேன். பட் என்னை வந்து லாங்காக பேச வைக்கிறாரு. அப்படி தான் அவருக்கு பிடிக்குது. அப்போ அது வழி நடத்துறது அவர் தானே, குருவே அவர் தான், எல்லாமுமே அவர் தான். சரி, ஓகே சொல்லுங்களே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள். நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு வழி நடத்துகிறார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் 4ஆம் இடத்துல தான் வச்சாங்க. தெய்வம் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, குரு தான் டீச் பண்ணுவார். அம்மா அப்பா உங்களுக்கு உயிர் உடல் கொடுத்தாங்க, ஆனால் வாழ்வியில் சொல்லித்தரது குரு தான். அந்த குரு வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு கல்வி கேள்விகளில் மட்டும் கிடையாது, லைஃப்பில் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் வரும் பொழுது நெகட்டிவான மனிதர்கள்கிட்ட இருந்தும் நெகட்டிவான சூழலில் இருந்தும் உன்னை எப்படி நீ தற்காத்துக்கணும், உன் உடல் மனம் ஆன்மாவை எப்படி நீ வந்து நீட்டாக வச்சுக்கணும், அதை சொல்லி கொடுக்குறது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸோட வேலை. ஓகேவா? நீங்கள் ரீடிங் ரைட்டிங் மட்டும்தான் குருவை தேடிட்டு இருக்கீங்க. நம்மளோட கல்ச்சரையே மாற்றி விட்ருக்குறாங்க. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரீடிங் ரைட்டிங் மட்டும்தான். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்கூல்
அவங்களோட அந்த ஸ்கூல் சிலபஸ்க்கு அவ்வளோ நாள் படித்து எல்லாம் முடித்து லாஸ்ட்டில் லைஃப்னு வரும்போது அவ்வளோ ட்ராஜடி, அவ்வளோ வந்து பிரச்சனைகளை இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் மெயிலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி லைஃப் ஸ்ட்ரகிள் எப்போ வருதுன்னா அந்த 25-30 வயசை கிராஸ் பண்ணும் போது அந்த திருமண வாழ்க்கைக்கு வரும்போது தான் அவங்களுக்கு அந்த லேகிங்கே தெரியுது. ஓகேவா? அது வரைக்கும் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து திருமணத்தை 35-40 வயசில் தான் கொண்டு போகிறாங்க. இப்படி எல்லாத்தையும் அதாவது நம்மளோட இயற்கைக்கு விரோதமாக எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவாக பண்ணும்பொழுது அதோட அந்த சரியான அந்த வழிகாட்டுதல் இல்லை, யாருக்குமே சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்மளோட கல்ச்சர் நம்மளோட குருகுல வாசத்தில் வந்து கல்வி கேள்விகளில் குருவே வந்து அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்களுக்கான அந்த இனிஷியேஷன் தீட்சையெல்லாம் கொடுத்து அந்த மந்திரங்களெல்லாம் சித்திக்க செஞ்சுருவாங்க. அதனால தான் ராமரும் கிருஷ்ணரும் கூட அவங்க தெய்வங்களாக பிறந்தா கூட குருக்கிட்ட போயிட்டு இனிஷியேஷன் வாங்கி குருகுல வாசம் இருந்து 64 கலைகளையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க, சித்தி பண்ணாங்க. ஏன் அவர் வந்து கடவுள் தானே, நான் எதுக்கு குரு கிட்ட போகணும், நான் அப்படியே இருந்து அப்படியே நான் வளர்ந்துக்கிறேன், அப்படியே போய் ஆட்சி பண்ணிக்கிறேன்னு இல்லையே. அவங்க ப்ராப்பராக குருவோட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி அவர் குருக்கிட்ட அவங்களோட அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து அரியணை ஏறினாங்க, ஆட்சி பண்ண வந்தாங்க. கடவுள்களே அந்த மாதிரி குருவோட இதுவை வந்து தேட போகும்போது இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு இந்த ஆன்மீக குரு தேவை தானே. ஆனால் சரியான குருக்கிட்ட போகணும், அதுதான் இங்கே விஷயம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரண்.